ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ரௌனி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நாமளும் வீட்லேயே ஈஸியாக ஃபஜ்ஜியான ப்ரௌனி பண்ணலாமா? வாங்க ப்ரௌனி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து சாக்லேட் காம்பவுண்ட் எடுத்திருக்கேன், ஒயிட் சுகர், ப்ரௌன் சுகர் எடுத்திருக்கேன், பட்டர் எடுத்திருக்கேன், வெனிலா எசன்ஸ் அண்ட் வந்து கோகோ பவுடர், பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, மைதா, எக் இவ்வளோ தான் எடுத்திருக்கேன். இதெல்லாம் கடகடன்னு சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டே வாங்க. என்னென்ன திங்ஸ்லாம் எடுத்திருக்கேன், அதெல்லாம் என்னென்ன குவான்டிட்டியில் எடுத்திருக்கேங்கிறத ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன். ஏன்னா முடிஞ்ச வரையும் வீடியோ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக போகணுன்னு நினைக்கிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா, டபுள் பாயிலிங் மெத்தட் தான். ஒரு கடாயில் கொஞ்சம் தண்ணி விட்டு சூடானதுக்கப்புறம் ஒரு பவுலில் சாக்லேட் காம்பவுண்ட் வித் பட்டர் போட்டு வச்சுருக்கேன். அது உருகணும். அதுக்கு முன்னாடி ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 65 கிராம் வந்து ப்ரௌன் சுகர் எடுத்துக்கணும். ப்ளஸ் கூடவே வந்து ஒயிட் சுகர் வந்து ஒரு 65 கிராம், கரெக்டாக ரெண்டும் சேர்த்தா வந்து 130 கிராம் இருக்கணும். சரிங்களா? இது ரெண்டுத்தையும் மிக்சியில் நல்லா வந்து பொடி பண்ணி எடுத்துக்கணும். சரிங்களா? பொடி பண்ணதுக்கப்புறம் இது வந்து பக்கத்தில் இருக்க பாருங்கள், அந்த பவுலில் இருக்குல்ல, அது மாதிரி இருக்கும். சரிங்களா? இந்த அளவுக்கு நீங்கள் நல்லா வந்து பொடி பண்ணி எடுத்துக்கணும். பொடி பண்ண பவுல்லே வந்து 3 முட்டையை வந்து உடச்சி ஊற்றிக்குங்க. கரெக்டாக 3 முட்டை எடுத்துக்கணும். சரிங்களா? உங்கள்கிட்ட பீட்டர் இருந்துச்சுன்னா ஓகே, இல்லாதவங்க வந்து மிக்ஸி ஜாரை யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ என்னென்னலாம் சேர்க்க போகிறோன்னா, பேக்கிங் சோடா வந்து ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு ரொம்ப கம்மியாகவும், பேக்கிங் பவுடர் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கணும். வெண்ணிலா எசன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூடி அளவுக்கு வந்து எடுத்துக்கலாம். சரிங்களா? இது எல்லாத்தையும் இதிலே வந்து பீட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ பீட் பண்ணி எடுத்தாச்சு. கரெக்டாக ஒரு 3 பல்ஸ் மட்டும் வச்சா போதும். 3 நிமிஷம் இல்லை, 3 டைம் மட்டும். இது வந்து பட்டர் ஷீட்டு நான் வீட்லேயே பண்ணது. அது எப்படி பண்ணுங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, சாக்லேட் காம்பவுண்ட் வித் கீ. இதில் வந்து ஃபஸ்ட்டு ஆட் பண்ணுறது சுகர் தான். ஏன்னா கொஞ்சம் ஹீட்டாக இருக்கும்போது எக்கு வித் மைதாலாம் வந்து ஆட் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஆட் பண்ணுறது சுகர் ஆட் பண்ணோன்னா கொஞ்சம் நல்லா வந்து இந்த ஹீட்டுக்கு வந்து மிக்ஸ் ஆகிடும். சரிங்களா? இப்போது மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த கன்சிஸ்டன்சியில் தான் வந்து இருக்குது. சரிங்களா? இதில் வந்து இந்த குவான்டிட்டி எல்லாத்தையும் வந்து அக்யூரேட்டான குவான்டிட்டி எல்லாத்தையும் இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒன் பை ஒன்னாக கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்குங்க. சரிங்களா? இப்போ வந்து ஆட் பண்ண போகிறது வந்து எக்கு. 3 எக்கை வந்து பீட் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா, அந்த 3 எக்கு அது வந்து இந்த அளவுக்கு இந்த கன்சிஸ்டன்சியில் வந்து நல்லா நொர கட்டின மாதிரி இருக்கணும். பீட் இருந்தாலும் நீங்கள் பீட் பண்ணிக்கலாம், மிக்ஸி ஜார்லேயும் பீட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். சரிங்களா? இப்போ மிக்ஸ் பண்ணும்போதே இது கூட வந்து 1 டேபிள் ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் ஸ்பூன்லேயே வந்து கோகோ பவுடர் அதிகமாக போட்டக்கூடாது. பெரிய டேபிள் ஸ்பூன், இப்போ நான் பீட் பண்ணிகிட்டு இருக்க ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஸ்பூன். அதில் வந்து நார்மல் ஸ்பூன் வச்சு தான் நான் அந்த கோகோ பவுடர் எடுத்திருக்கேன். ஏன்னா இந்த அளவுக்கு சொல்கிறேன்னா, கோகோ பவுடர் போட்டோன்னா கொஞ்சம் லைட்டாக கசக்கிற மாதிரி இருக்கும் அதிகமாக போயிடுச்சு அப்படின்னா. சரிங்களா? அதனால் வந்து நீங்கள் கரெக்டாக வந்து பார்த்து கொஞ்சமாக போட்டுக்கோங்க. சரிங்களா? கோகோ பவுட்ரு போட்டுக்கிறதாலும் போட்டுக்கலாம், ஆனால் நான் போட்டுக்கிறேன் இன்றைக்கி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் மைதா எவ்வளோ சேர்த்துருக்கேன் அப்படின்னா 90 கிராம் வந்து நான் மைதா எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா கைவிடாமல் ஸ்பூன்லேயே வந்து நான் வந்து கிளறிக்கிறேன். கைவிடாமல் கிளறினாலே போதும். சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு பண்ண போகிறது வந்து என்ன பார்த்திங்கன்னா, அவனை வந்து 10 மினிட்ஸ்க்கு வந்து ப்ரீ ஹீட் பண்ணணும். ப்ரீ ஹீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த ஷீட் பாருங்களேன், இது வந்து வீட்லேயே வந்து நார்மல் பேப்பர் வச்சு நானே பண்ணது தான். கண்டிப்பாக இதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் வீடியோ தனியாக வரும். உங்களுக்கு கண்டிப்பாக வேணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? இந்த டின் வந்து நார்மலாக என்கிட்ட என்ன டின் இருக்கோ அதுதான் எடுத்திருக்கேன். உங்கள் வீட்டில் உங்களுக்கு என்ன டின் இருந்தாலும் கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிற மாதிரி மட்டும், ரொம்ப தட்டையாக இல்லாமல் கொஞ்சம். ஏன்னா அது நல்லா பஃப்னு வரும்போது வெளியில் வந்துடக்கூடாது. ஏன்னா நிறைய டைம் நான் ப்ரௌனி செஞ்சதில் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, அப்படியே மேலே வந்து பொங்கி வரும், நல்லா பஃபியாக வரும்போது என்ன ஆகிடும்னா வெளியிலலாம் வந்துடும். அதுதான் இது. நான் 2 கிளாஸ் பவுல் எதுக்கு எடுத்து வச்சுருக்கேன்னா, என்னோடய குட்டீஸ்க்கு வந்து இந்த பவுலில் சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். அதுவும் சூப்பராக இருக்கும், நல்லா ஃபஜ்ஜியாக இருக்கும். அதுவும் பாருங்களேன், இதை மாதிரி சில்கியாக நம்மளோட டைரி மில்க் மெல்ட் ஆனால் எப்படி இருக்கும், என்ன கன்சிஸ்டன்சியில் இருக்கும் பார்த்தீங்களா? இந்த கன்சிஸ்டன்சியை வந்து வீடியோவில் எடுக்கிறதுக்கு நான் பட்ட அவஸ்தை இருக்கேன். இங்கே பாருங்கள், துளி திரியாக கீழே விழுந்துட்டு படாத அவஸ்தைப்பட்டேன், எடுக்கவே முடியல. ஓரளவுக்கு பரவாயில்ல, நல்லா ஓரளவுக்கு தெரியுது. வீடியோவில் இந்த அளவுக்கு கிளியராக தெரியும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை. பரவாயில்ல, நல்லாவே கிளியராக தெரிஞ்சிருக்கு. இப்போ நாம் வந்து ரெடி பண்ணியாச்சு. கரெக்டாக இந்த அளவுக்கு மேலே வந்து உப்பி வர அளவுக்கு வந்து ஸ்பேஸ் கொடுத்துருக்கேன் நான். பபுள்ஸாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் தட்டி விடுங்க, அது செட் ஆகிடும். சரிங்களா? லைட்டாக தட்டி விடுங்க. இது வந்து நார்மலாக பண்ணுற ப்ரௌனி. இது சூப்பராக ஃபஜ்ஜியாக இருக்கும். இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சரிங்களா? இப்போ அவனை வந்து ப்ரீ ஹீட் பண்ணி வச்சாச்சு.
நான் வந்து 2 இதுவுமே வந்து செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். கரெக்டாக 30 மினிட்ஸ் 180 டிகிரியில் வச்சு நான் பண்ணுவேன். அதுதான் கரெக்டாக இருக்கும் எனக்கு. அப்படி சம்டைம்ஸ் எனக்குலாம் வந்து டவுட் இருக்குன்னா என்ன பண்ணுவோன்னா, லைட்டாக ஓப்பன் பண்ணி ஸ்பூனை வச்சு லைட்டாக குத்தி பார்ப்பேன். ஒட்டிடுச்சு அப்படின்னா ஒரு எக்ஸ்ட்ரா கூட ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் விட்டுருவேன். ஒட்டலை அப்படின்னா இமிடியேட்டாக 20 மினிட்ஸாக இருந்தாலும் சரி 30 மினிட்ஸாக இருந்தாலும் சரி இமிடியேட்டாக நான் வந்து அதை அவன்லேருந்து ரிமூவ் பண்ணிவிடுவேன். இப்போ வந்து நான் இப்போயுமே அதுதான் பண்ணேன். கரெக்டாக 30 மினிட்ஸில் வந்து பேக் ஆகிடுச்சு. இருந்தாலும் நான் ஸ்பூன் வச்சு டவுட்டுக்கு செக் பண்ணி பார்த்துக்கிட்டேன். ஏன்னா இது ஒரு 20 மினிட்ஸ்லேயே மேலே இது மாதிரி சாக்லேட் லேயர் வந்துடும். அதனால செக் பண்ணி பார்த்தா நல்லாவே குக் ஆகிருந்துச்சு. சூப்பராக வந்திருக்கு. அதோட டெக்ஸ்சரே எப்படி இருக்குது பாருங்களேன், செம்ம எம்மியாக இருக்குது. என் பாப்பா ஸ்கூல் போயிருக்கா. கரெக்டாக இப்போ ஆஃப்டர்நூன் பண்ணிகிட்ருக்கேன். ஈவினிங் வந்து சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்குங்கிறதுக்காக இப்போ வந்து பேக் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா ஹீட்டெல்லாம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணோன்னா செம்மையாக இருக்கும். எவ்வளோ சூப்பராக வந்து நம்மளாலேயும் வீட்டில் வந்து ஒரு எம்மியான டேஸ்டியான ப்ரௌனி நம்மளால் பண்ண முடியும். இன்றைக்கி வந்து நம்ம ஷாப்புக்கு போனோன்னா ஒரு ப்ரௌனி நார்மலாக ஒரு சின்ன பீஸு 50 ருப்பீஸ்லேருந்து அவங்க கொடுக்குறது வந்து 80, 110 நார்மலாக ஒரு பீஸோட இது. ஆனால் நம்ம வந்து வீட்டில் வந்து இந்த குவான்டிட்டி எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டிருக்கேன் பாருங்களேன். ரொம்ப கம்மி குவான்டிட்டி தான். இந்த கம்மியான குவான்டிட்டியில் இவ்வளோ வந்து எடுக்க முடியுமான்னு கேட்டால் கிட்டத்தட்ட எனக்கு வந்து என்னோடய பாப்பாவுக்கு ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸ்க்கு வந்து ஒரு 2-3 டேஸ்க்கு நான் இதே கொடுத்துருவேன். மேடம் வந்து ஜாலியாக சாப்பிடுவாங்க. சம்டைம்ஸ் ஸ்நாக்ஸ் வீட்டில் இல்லை அப்படின்னா அவளுக்கு ஸ்கூலுக்கு என்ன கொடுத்து அனுப்புறதுன்னு கன்ஃபியூஷன் ஆகும்போது இந்த ப்ரௌனி வீட்டில் எதை பாருங்களேன், ஸ்கூல் விட்டு வந்துட்டா அப்படியே நான் எடுத்து சாப்பிட்றேன்னு பாயிறாங்க. சூப்பராக வந்திருக்கு. இந்த பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா நானே வீட்லேயே பண்ணது தான். நான் கடையிலலாம் வாங்கலை. நானே யோசித்து எப்படி பண்ணுறது அப்படின்னு நிறைய விஷயங்களை வந்து கற்றுக்கிட்டு நிறைய டைம் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன் இந்த ஷீட்டை. எனக்கு இப்போ கொஞ்ச நாளாக வந்து நான் ட்ரை பண்ணல, நல்லா கரெக்டாக வருது. ரொம்ப ஒட்டலைனாலும் லைட்டாக தான் ஒட்டியிருக்கு. எப்போதுமே இந்த அளவுக்கு நார்மலாக கடையில் வாங்குகிற பேப்பர்லையும் இந்த அளவுக்கு ஒட்ட தான் செய்யும். அந்த ஓரத்தில் மட்டும் கொஞ்சம் ஒட்டியிருக்கு. பட்டு நல்லா வந்திருக்கு, சூப்பராக வந்திருக்கு. இந்த பேப்பர்லாம் நம்ம கடையில் தான் வாங்கணும்லாம் அவசியம் இல்லை. வீட்டிலே வச்சு இதெல்லாம் நம்ம பண்ணிக்கலாம். அண்ட் இன்னொரு விஷயம், பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, கோகோ பவுடர், வெனிலா எசன்ஸ் இதெல்லாம் இல்லாமையும் நம்மளால் பண்ண முடியும். சரிங்களா? அது மாதிரியான ப்ரௌனி ரெசிபிஸ்லாம் வேணும்னா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. எவ்வளோ சூப்பரான செம எம்மியான ஒரு சூப்பரான டெக்ஸ்சரில் வந்து சூப்பரான ப்ரௌனி வந்து நமக்கு கிடச்சிருக்கு பாருங்கள். நீங்களும் இந்த ப்ரௌனி ரெசிப்பியை உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்களேன் அதோட டெக்ஸ்சரே எப்படி செம்மையாக இருக்குதுன்னு. இந்த பட்டர் ஷீட் வந்து நான் வீட்டிலையே பண்ணது தான். ஆல்ரெடி சொன்ன மாதிரி பெருசாக ஒட்டலை பார்த்தீங்களா, ரொம்ப ஈஸி. இதுக்கு பெருசாக எதுவுமே நம்ம வந்து மெனக்கட வேண்டிய அவசியமும் இருக்காது. நிறைய எக்ஸ்பென்சிவாகவும் எதுவுமே இல்லை. வீட்டில் இருக்கிற ஒரு 2 பொருளை வச்சு தான் நம்ம இதை பண்ண போகிறோம். கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் இந்த 2 பொருள் இருக்கும். அடுத்த வீடியோ இந்த பட்டர் ஷீட் பண்ணுற வீடியோ தான் வரும். ஓகேங்களா? பாய், டேக் கேர். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.